அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சீட்டு பங்கீட்டை திமுக முடிச்சு வச்சிருக்கு. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சீட்டுகளும் விசிகாவுக்கு 8 சீட்டுகளும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட முடிவு. திமுக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் இதை வெளியிட்டாங்க. ஸோ இப்போ விசிகா என்ன முடிவு எடுத்திருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கூட்டணியே வேண்டாங்க, நாங்கள் தனிச்சே போட்டியிட போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க. எங்கன்னு கேட்குறீங்களா? புதுச்சேரியில். அது கிட்டத்தட்ட ஒரு 3 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த முறை தனித்து போட்டியிட போகிறோம், பிற தொகுதிகளை நாங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. ஊசடி, நெட்டப்பாக்கம், உழவர்கரைன்னு சொல்லி 3 தொகுதிகளை விசிகாவே தேர்ந்தெடுத்து இதிலெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை களமிறக்க போகிறோம். யாருக்கு எதிராக? இங்கே உள்ள காங்கிரஸ், அங்கே உள்ள காங்கிரஸ் கூட்டணி இருக்கு இல்லையா, அது திமுக. அதே மாதிரி என்ஆர் காங்கிரஸ் அணி, இவர்களுக்கெல்லாம் எதிராக தான் அங்கே விசிகா தனித்து போட்டியிடுது. அப்போ அந்த வேட்பாளர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி பின்னாடி வரையும் பேசுவோம். அதற்கு முன்னாடி முதல்ல இந்த 8 சீட்டுக்கு விசிகா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில் விசிகா அடைந்த அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு கட்சி ஒரு காலம் போக போக அதிகப்படியான சீட்டுகளை வாங்கி அவர்கள் மேலே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கட்சி கடந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில், ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலலாம் அதிகப்படியான சீட்டுகள் வாங்கி அப்படியே கழுதை தேஞ்சு கட்டரும் பார்க்குற மாதிரி இன்றைக்கு ஒற்றை இலக்கத்தில் சீட்டுகள் வாங்கக்கூடிய இடத்த விசிகா நிற்குது. அதில் இன்னொரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, விசிகாவுக்கு மற்றும் ஒற்றை இலக்கத்தில் நீங்கள் சீட்டுகள் கொடுத்தீங்கன்னா நான் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மாரி செல்வராஜ் அவர்கள் அறிவிச்சிருந்தார் இல்லையா. ஆனாலும் திமுக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒற்றை இலக்கத்தில் தான் சீட்டுகள் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பையே கேள்விக்குறியக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா விசிகா தொண்டர்கள் இந்த 8 தொகுதிகளில் மட்டும் இருக்க மாட்டாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 234 இதர தொகுதிகளையும் இருப்பாங்க. இந்த 8ஐ தவிர மற்ற தொகுதிகளிலையும் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, திமுக கூட்டணிக்கே அவர்கள் வாக்களிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், மாரி செல்வராஜ் போன்று பலருமே இருப்பாங்க, அவர்களுமே இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் அதிகப்படியான சீட்டுகள் நீங்கள் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் இப்படி தான் பதிவு பண்ணுவோம், இப்போ விசிக்கு அதிகமான சீட்டு கொடுக்கலாம், நாங்கள் திமுக தோக்கடிப்போம், அப்போ அடுத்த தடவை நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க இல்லையா அப்படிங்கிற பாணியை கையில் எடுக்க போகிறதா சில தகவல்கள்லாம் இருக்குது. அது நமக்கு தேர்தல் நடக்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வரும். அதற்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் கூட அந்த முடிவுகள் வெளிப்படும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் சில கருத்துக்கள்லாம் சொன்னார். அதாவது ஒரு கட்சி தனிச்சே நின்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் சீமான் அவர்களை பார்த்தா அவர் கேட்டார், தனிச்சே நின்று நீங்கள் என்ன பிடுங்க போகிறீங்க இப்படிங்கிற வார்த்தையை அவரே பயன்படுத்தினார் மேடையில். அப்படி கேட்கும் பொழுது இப்போ நாம் தமிழர் கட்சியினர்கள் திருமாவளவர்கள் பற்றி என்ன கேட்குறாங்கன்னா, புதுச்சேரியில் நீங்கள் தனித்து நின்று என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் யாருடைய வெற்றிக்காக வேலை பார்க்க போகிறீங்க? இப்போ திருமாவளவர்கள் பொறுத்தளவு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காப்புல, என்னென்னா ஒரு கட்சி திமுக கூட்டணியிலையும் சேராமல் அதிமுக கூட்டணியிலையும் சேராமல் தனியாக நின்னாங்கன்னா அவர்கள் மறைமுகமாக பாஜகவிற்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவருடைய கணிப்பு. இப்போ எப்படின்னா, பாஜக வெற்றி பெறுறதுக்கு தேவையான ஓட்டை இவர்கள் பிரிச்சுருவாங்க, அதன் மூலமாக பாஜக வெற்றி பெற்றும், அதான் இவர்களுடைய பாணின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிக்கிட்டே வர்றாரு. அப்போ அந்த வகையில், அந்த அடிப்படையில் நாம் புதுச்சேரியில் ஒரு 3 தொகுதிகளில் விசிகா தனித்து போட்டியிடுது. என்ன சொல்லி வாக்கு கேட்பாங்க? இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேண்டாம், இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேண்டாம், இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேண்டாம், இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேண்டாம், அப்படி கேட்டு தானே நீங்கள் வாக்கு சேகரிப்பீங்க. அப்போ அந்த இடத்துல விசிகா ஒரு மாற்று கட்சியாக ஒரு பரிணாமம் எடுக்குது. 3 தொகுதிகளுக்கு மட்டும் நாங்கள் தான் மாற்று நல்லாட்சி கொடுக்க போகிறோம்னு சொல்லி சொல்லுது. அப்போ அங்கே விசிகாவினுடைய வெற்றி இல்லை விசிகாவினுடைய போட்டியிடக்கூடிய அந்த ஒரு முறை அப்படிங்கிறது யாரை ஜெயிக்க வைப்பதற்கு? அந்த இடத்துல விசிகா பாஜகவினுடைய பி டீமா, இல்லை விசிகா வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளுமே பார்த்தீங்கன்னா அது பிஜேபிக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பி டீம் வேலையான்னு கேட்டோம்னா சரியாக இருக்குமா? ஸோ அப்படி தான் திருமாவளவன் கடந்த காலங்களில் கேட்டிருக்காரு. இன்றைக்கு அவரே பார்த்தீங்கன்னா தனியாக புதுச்சேரியில் நிற்க போச்சு அறிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் திமுக கூட்டணி இவெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேல்முருகன் அவர்கள் டக்குன்னு திமுக கூட்டணியிலேருந்து அப்படியே வெளியேறினார். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக விசிகா தரப்பில் பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஏதோ சொல்லி பார்த்து இரட்டை இலக்கத்துக்கு அவர் போற்றவே கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு 8 சீட்டுகள் அவரை வாங்க வச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் மிகப்பெரிய அழுத்தம் தான். அவர்கள் 6 சீட்டுக்கு நாங்கள் குறையாக வாங்கவே மாட்டோம், நாங்கள் அதை விட அதிகமாக கேட்கலான் இருந்தோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே சீட்டுகளை நிற்க வைக்கிறீங்கன்னு சொல்லி பல கட்டமாக அழுத்தத்திற்கு பின்னாடி தான் இன்றைக்கு அவர்களும் ஒத்துட்டு இருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி களத்தில் இதற்கு எந்த அளவிலையும் அவர்களுக்கு ஆதரவு தரம் ஏற்படாது. விசிகாவை கிட்டத்தட்ட அவர்கள் விசிகா தொண்டர்கள் எதிர்பார்த்த சீட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இருந்தாலும் இவ்வளோ குறைவாக கொடுத்துருக்கிறது. இனி அடுத்தது இனிமேல் தான் முக்கியமான ட்விஸ்டே இருக்குது. தேமுதிகவுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பார்வை, இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக திமுகவிற்கு எதிராக வேலை பார்க்கறதுக்கு தான் விசிகாவினரையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தூண்டி விடுங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. அப்புறம் சமீபத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள்கிட்ட. அதில் என்ன கேட்டார் அப்படின்னா, பாண்டே அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் பாமகவை ஜாதி கட்சின்றீங்க, நீங்கள் பாஜகவை மதவாத கட்சின்றீங்க, திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு தேசிய மக்கள் கட்சி எந்த கட்சி, அதே மாதிரி இங்கே உள்ள
இஸ்லாமிய லீக் கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அவர்கள்லாம் எந்த கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி எந்த கட்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ஒரு அழகாக ஒரு பதில் சொன்னார். கொங்கு மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிறது அது வந்து ஒரு சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய கட்சி அப்படின்ட்டாருங்க. அது நீங்களே கேளுங்க. பாமகவை நீங்க என்ன சொல்லுவீங்க, பாஜக என்ன சொல்லுவீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, கொங்கு நாடு தேசிய கட்சி எப்படி சொல்லுவீங்க, அண்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சியை எப்படி சேர்ப்பீங்க? இந்த அடையாளத்தை வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்துறாங்க. அது வந்து அடிப்படைவாதத்தை வந்து அவங்க உயர்த்தி பிடிக்கல, வெறுப்பு அரசியலை விதைக்கல. எங்க சாதியினுடைய உரிமைக்கு அல்லது அதிகாரத்திற்கு இந்த சாதி எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு அரசியல் அவங்க பரப்பல. ஆனா உண்மை என்ன, கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய கடந்த காலத்தில் நாமக்கல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நபர், அதுக்கு பிறகு மாற்றப்பட்டாரு, அந்த நபர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்களே இதையும் கேட்கலாம். தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். பல பேர் இடத்துல கேட்பதுண்டு, இப்படி ஜாதி ஜாதின்னு பேசுறீங்களே, தேர்தல்ல ஒரு கூட்டணிக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த கூட்டணி கட்சியில இருக்கிற மத்த ஜாதிக்கார உங்களுக்கு ஓட்டு போடுவானா? என்னுடைய பிறந்த ஜாதியை அடகு வைத்து விட்டு உன்னுடைய ஓட்டை வாங்கி நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் பேசுறவங்க எப்படி வந்து ஜாதி கட்சி இல்லாம போனாங்க? இந்த இடத்துல நம்ம வந்து திருமாவர்களை சொல்லுவோம், திருமா ஏன் வந்து திமுக காரர் மாதிரி பேசாரு அப்படிங்கிறது. ஏன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மீது தன்னுடைய விமர்சனத்தை வந்து முன்வைக்க முடியாது, திமுக மீது வைக்கவே முடியாது. திமுக கூட கூட்டணியில் இருப்பதனாலேயே, ஒரே கூட்டணியில் இருப்பதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து அவர்களால் பேச முடியாத சூழல் இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் வந்து இருந்த போதும் நாங்கள் வந்து திமுக ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம அமைதியாக இருப்போம், அதுக்காக நம்ம எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்போம், இப்படிலாம் இருந்ததுக்கு பின்னாடியும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இவ்வளோ சீட்டுகள் தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்போ இது எல்லாமே வந்து எதை காட்டுது அப்படின்னா, களத்தில் உள்ள தொண்டர்களினுடைய மனநிலையை வந்து திருமாவும் மதிக்கல, திமுகவும் மதிக்கலன்றதான் காட்டுது. ஏன்னா திருமாவர்கள் இத்தனை சீட்டுகள் வாங்கிட்டு அவர் போயிடவே கூடாது, அவர் எக்காரணத்தை கொண்டு இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டவே கூடாது, இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வாக்குகள் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது தான் விசிகாவினுடைய தொண்டர்களுடைய மனநிலை. இது ஏன் அவர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு திமுக கிட்டத்தட்ட அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சீட்டுகள் 6 சீட்டுகள் தான் நீங்கள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க. அப்போது திருமாவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். என்ன வெளியிட்டார்னா, இந்த முறை நாங்கள் வந்து கம்மியான சீட்டுகள் வாங்கியிருக்கோம், ஆனால் 2024 நமக்கு அதிகப்படியான நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து திமுக ஒதுக்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கூடவே 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதிகப்படியான சீட்டுகள் அவர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி பெறலாம், அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து அமைதிக்காகணும், அது வரைக்கும் நாம் வந்து இந்த கூட்டணியில் அமைதியாக நம்ம அங்கம் வகிப்போம் அப்படின்னு சொல்லி விசிக தொண்டர்கள் அப்படியே ஆசுவாசப்படுத்தினாங்க. இப்போ அப்படியே ஒரு 5 ஆண்டுகள் கழித்து 2026 பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 2 தொகுதிகள் மட்டும்தான் வந்து கூடுதலாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இதில் எந்த அளவிற்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை அவர்கள் அடைஞ்சிருவாங்க? சொல்லப்போனால் 2 மட்டும்தான் பொது தொகுதி, மற்ற எல்லாமே வந்து தனி தொகுதிகள் தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ விசிக வந்து ஒரு பொது நீரோட்டத்தில் மற்ற கட்சிகள் மாதிரி இவர்கள் இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் திமுக அவர்கள் ட்ரீட் பண்ணவே இல்லைங்கிறது இன்னும் தெளிவாக நமக்கு தெரிய வருது. எது எப்படியோ கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் சீட்டு பங்கீடே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து அவர் மறுபடியும் வந்து விசிகாவை அப்ரோச் பண்ணுற சில செய்திகள்லாம் வருது. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை தன்மை வந்து இல்லாத ஒன்றாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இவர்கள் வந்து கிட்டத்தட்ட சீட்டு பங்கீடே பேசி முடிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு, இந்த பக்கம் திருமாவர்கள் கையெழுத்து போட்டாங்க, அதை வந்து அஃபிஷியலாக வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு, அதெல்லாம் நடக்க போகிறதும் இல்லை. ஸோ இதற்கப்புறம் இந்த கூட்டணி, இந்த அணி வந்து வெற்றி பெறுமா, இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு தளத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு கூட்டணிக்குள்ளே இவ்வளோ பெரிய சலசலப்பு இருக்குது, இவ்வளோ பெரிய சிக்கல் வந்து இருக்குது. வெளிப்படையாக திருமாவர்களே சொல்கிறாரு, இது வந்து எங்களுக்கு போதுமான சீட்டுகள் கிடையாது, இது கொஞ்சம் அதிருப்தி தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து ஒரு அணியாக வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வர்றாங்க. காங்கிரஸ் கட்சி கூட அதுதான் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து 3 சீட்டுகள் வந்து 10 தான் அவர்களும் சொன்னாங்க. 3 சீட்டுகள் வாங்கினோடனே எங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல, நாங்கள் இதில் வந்து மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறத அவர்கள் வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அதிகப்படியான சீட்டுகள் கொடுத்தும் கூட்டணியில் தக்க வச்சுமே நமக்கு பலன் இல்லை அப்படிங்கிறத திமுக அந்த சமயத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக எடுத்துட்டிங்கன்னா அவர்கள் கிட்டத்தட்ட 12 சீட்டுகளுக்கு மேலே கேட்டாங்க. அதிமுகலாம் அதை விட வந்து அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. அதனால தான் அவர்களுக்கு அந்த பக்கம் வந்து மொத்தமாகவே ஆஃபர் வந்து கட் பண்ணப்பட்டு இந்த பக்கம் அவர்கள் வந்து வந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சீட்டுகள் கேட்குறாங்க. கண்டிப்பாக விசிகாவை விட 1 சீட்டுகள் தேமுதிக அதிகமாக வாங்கினாலும் அது விசிகாருக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியாகத்தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு பிரச்சனையிலே வந்து கூட இருந்து திமுக வந்து பிஜேபிக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையை வந்து விசிக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் 2 பேரும் இந்த அணியில் இருக்கிறதுனால தான் திமுக அந்த பார்வையே இருக்குது. திமுக ஒரு இடதுசாரி கட்சி போல் அவர் செயலாடிட்டு இருக்காங்க. இல்லைன்னா திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கே எதிரியாக வந்து நின்றுருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பிஜேபிக்கும் இவர்களுக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியில் எதுவுமே முரண்பாடு இருந்திருக்காத அளவு தான் இவர்கள் இருப்பாங்க.
ஸோ இவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி விசிகாவெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான ஒரு பார்வையை தங்க மேலே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கு நிதியை வந்து நேரடியாக திமுகவோட அமைச்சர் ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து ராமர் சொன்ன கருத்து ஒன்று, பெரியார் சொன்ன கருத்து ஒன்றுலாம் இவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் களத்தில் அதை வந்து விசிகா ஏற்றுக்குமான்னு கேட்டிங்கன்னா அதை விசிகா ஏற்றுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் கூட்டணியில் இருப்பதனால அதை வந்து கண்டிக்கவும் மாட்டாங்க. அப்படி தான் வந்து திருமாவர்கள் கடந்து வந்துக்கிட்டே இருப்பார். இது திருமாவளுடைய அரசியலுமே வந்து கேள்விக்குறியாகும். திருமாவர்கள் வந்து சரியான பதில் அரசியலில் பயணிக்கல, திமுக கூட சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, சமரசம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டுகளாகவே திரும்ப வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அது வேங்கவேல் பிரச்சனையிலிருந்து ஒரு பட்டியல் சமூக இளைஞர் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், கவின் ஆணவ படுகொலை முதற்கொண்டு இதே வந்து எடப்பாடி ஆட்சி நடந்துச்சு அப்படின்னா எடப்பாடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இவர் வந்து போராட்டத்தில் குதிச்சிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. விசிகாவுமே அந்த கொள்கையை முன்வைக்கிறாங்க, விசிகாவுமே அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கேட்குறாங்க. ஆனால் அதற்கான போராட்ட வடிவம் என்ன பண்ணாங்க, அதற்காக திமுக அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. அப்போ இது மாதிரி நிலைமைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா தீவிரமாக செயலாற்றுங்க, நம்ம தனியாக கூட போயிடலாம், நமக்கு கூட்டணியே வேண்டாம், அதாவது எனக்கு சீட்டுகளும் வேண்டாம் கூட்டணியும் வேண்டாம், நான் தனியாக நின்றுக்கிறேன்ற வார்த்தை திருமாவளவன்லேருந்து ஒரே ஒரு முறை வந்துச்சு. அது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாமக ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் ஒரு துண்டு போடும்போது தான். நான் அவர் இங்கே வந்துடுவாரோங்கிற பயத்தில் தான் விசிகா திருமாவளவன் என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டணியே வேண்டாம், நம்ம தனியாகவே போயிடலாம், எங்களுக்கு வந்து இந்த சீட்டு எம்எல்ஏ சீட்டு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தனியாக போய் நின்று நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, விசிகா தனித்து நிற்கும், பாமக இடம்பெறும் அந்த அணியில் இடம்பெற மாட்டோம்னு சொன்னார். அதற்கான காரணம் அப்படிங்கிறது பாமகவும் விசிகாவும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, ஒரே கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா ஓட்டு வந்து பாமகவுக்கு எதிரான ஓட்டுகள் விசிகாவுக்கு வராது, விசிகாவுக்கு எதிரான ஓட்டுகள் பாமக வராது. அரசியல் கணக்கு மட்டும்தான். அதற்கு ஒரு புதுசாக வந்து ஒரு அர்த்தம் கற்பிக்கிற மாதிரி தான் பாமக ஒரு சாதி கட்சி, ஆனால் கொங்கு தேசிய மக்கள் கட்சி வந்து சமூக நீதி கட்சின்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஸோ அடிப்படையில் வந்து திரும்பவும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. அதே டைமில் திமுகவும் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்து உள்ளாயிருக்கு. இப்போ இதில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா விசிகா தொண்டர்களினுடைய எதிர்ப்பை தான் சம்பாதிச்சிருக்கே தவிர நம்ம 8 சீட்டு வாங்கிட்டோம், நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு கட்சியை மாறிக்கிட்டு வரோம் அப்படிங்கிற எந்த ஒரு மன மகிழ்ச்சியிலையோ இல்லை ஒரு மன நிம்மதியிலையோ விசிகாவினரே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னா இதற்கான விளைவுகள் இருக்கு இல்லையா, இப்போ இதை எப்படி விசிகா தொண்டர்கள் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே நம்ம வந்து பார்த்துக்கலாம். எப்படி வந்து 21 கட்சிகள் சேர்த்து கூட்டணியில் இருந்த போதும் திமுகவினுடைய ஒரு குறிப்பிட்ட மாநாட்டிற்கு வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை சேர்க்க முடியலையோ, திமுக திருச்சி மாநாடு இருக்கு இல்லையா, அதில் மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டத்தை சேர்க்க முடியலையோ, அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பல இடங்கள் நடக்க இருக்குது. இன்னும் தேர்தல் கிட்ட வரும்போது இவர்கள் போடக்கூடிய பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறதுல பிற கட்சிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்றதை வச்சே நாம திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை சொல்லிட முடியும். அது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்றத. கம்யூனிஸ்ட்லேருந்து விசிகாலேருந்து காங்கிரஸ் வரைக்கும் எந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்க்க போகிறாங்க, திமுகவுக்கு எதிராகவே வந்து எதிரிகள் வேலை பார்க்க வேணாம், கூட்டணி கட்சிகளே எப்படி வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.